ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம 100 to $500 எப்படி க்ரோ பண்ணுறது அதை பற்றி நம்ம இந்த வீடியோ இப்போ கிளியராக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் நான் ஏன் ஜாயின் பண்ண சொல்லணும்னா, நான் எடுக்கிற லைட் ரேட்ஸை என்னோட டெலிகிராம் சேனல் சிக்னல்ஸை ப்ரொவைட் பண்ணுவேன். அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏன் கூட சேர்ந்து டெய்லி மணி மேக் பண்ண முடியும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இன்னைக்கு என்னோட டார்கெட் $100 to $500. ஓகே, வெயிட் பண்ண, நான் $100 செட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, வெயிட் பண்ண, நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, இந்த கரன்சியில் நான் நெக்ஸ்ட்டு அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவேன். நான் ஏன் அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவேன்னா, இது சப்போர்ட் ஏரியா. இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்த செல்லருக்கு 2 பையர் இந்த இடத்துல வந்திருக்கான். வந்துட்டு எகெயின் இவனுக்கு ஈக்குவலாக வரல. இவன் இப்போ இந்த செல்லர் இவனுக்கு ஈக்குவலாக வரல. ஸோ நான் நெக்ஸ்ட்டு அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த பையருக்கு ஈக்குவல் செல்லர் வராதால எகெயின் பையர் தான் போவான்னு நான் $100 அப்டேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த ட்ரேடு ப்ரொஃபிட்டில் விட லாஸில் தான் பார்ப்போம். இந்த ட்ரேடை எப்படி எடுத்தனா, இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக வந்த செல்லர்ஸுக்கு இந்த இடத்துல 2 பையர் வந்திருக்கான். ஆனால் இந்த செல்லர் இந்த பையருக்கு ஈக்குவலாக வரல, இந்த இடத்துக்கு ஈக்குவலாக வரல. ஸோ இந்த நடுவில் தான் முடிச்சிருக்கான். ஸோ எகெயின் பையர் தான் வருவான்னு நான் $100 அப்டேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ட்ரேடு ப்ரொஃபிட்டில் கூட லாஸில் தான் பார்ப்போம். ஓகே, எனக்கு இந்த ட்ரேடு ப்ராஃபிட் தான். இந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்தேன்னா, இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் இந்த இடத்துல 3 பேர் செல்லர்ஸ் வந்திருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 பையர்ஸ் வந்திருக்காங்க. ஆனால் இந்த செல்லர் இந்த பையருக்கு ஈக்குவலாக வரல, ஹாஃப்லேயே முடிச்சிட்டான். ஸோ எகெயின் பையர் தான் போவான்னு நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். இது எனக்கு ப்ராஃபிட் தான். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நம்ம வேறு கண்டென்ட் எடுத்து பார்க்கலாம். ஓகே, நான் இந்த கன்சில் எகெயின் அப்டேட் ப்ளேஸ் பண்ணுறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் பையர் வந்திருக்கான். ஆனால் இந்த செல்லர் இந்த 2 பேரையும் பிரேக் பண்ணலை. இந்த 2 பேரையும் பிரேக் பண்ணல. இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக வந்தவனுக்கு இங்கால கீழால் இயலாது. ஸோ எகெயின் பையர் தான் வருவான்னு அப்டேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த ட்ரேடு ப்ரொஃபிட்டில் விட லாஸில் தான் பார்க்கலாம்.
ஓகே. எனக்கு வந்து இந்த ட்ரேடு ப்ராஃபிட் தான். இந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்தேன்னா வந்து, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து 2 பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க. ஆனா, இந்த இடத்துல செல்லர் ட்ரை பண்ணிக்கிறான். இவ்வளோ தூரம் பொடிய ஸ்ட்ராங்கா கொண்டு வந்தவனுக்கு, இந்த இதுக்கு கீழால கொண்டு போ முடியல. ஸோ எகெயின் ஒரு பையர் தான் வருவான்னு, நான் $100க்கு அப்ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். இது வந்து எனக்கு ப்ராஃபிட் தான். ஓகே, வெயிட் பண்ணுங்க. நம்ம வேற வேற கரன்சி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கரன்சி வந்து ரொம்ப வால்டைலா இருக்கு. ஏன்னா விக்க பாருங்க. ஸோ நமக்கு இது ரிஸ்க்கு. வெயிட் பண்ணுங்க. வேற அசெட்ல நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. நான் இந்த கரன்சில நெக்ஸ்ட் அப்ட்ரேட் ப்ளேஸ் பண்றேன். நான் ஏன் இந்த கரன்சில அப்ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன்னா, இது வந்து சப்போர்ட். வெயிட் பண்ணுங்க அவ்வளோதான். ட்ரா பண்ணி காட்டுறேன். இது வந்து சப்போர்ட். இந்த சப்போர்ட்டுக்கு இவன் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இங்கே டோஜியா முடிச்சு எகைன் கீழே ட்ரை பண்ணி இந்த கெண்டில் வந்து அப்போ இருக்கணும். பட் அவன் போகல. சரியா இந்த இடத்தோட கவர் பண்ணிட்டான். ஸோ இப்போ ரன் ஆகிற கெண்டில் வந்து அப்போன்னு நான் அப்டேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பார்ப்போம் நமக்கு இந்த ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டில் முடியாது லாஸில் முடியாதுன்னு. ஓகே, எனக்கு வந்து இந்த ட்ரேடு ப்ளஸ் தான். ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகலை. ஓகே, வெயிட் பண்ணி நம்ம வேறு செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் பண்ண அமௌண்ட்டை நான் ரெக்கவரி பண்ணணும். இந்த இடத்துல நல்ல ப்ரெஷர் இருக்குது பையர்ஸுக்கு. ஓகே, நான் இந்த இடத்துல அப்டேட் ப்ளேஸ் பண்ணுறேன். நான் இந்த இடத்துல $200க்கு அப்டேட் ப்ளேஸ் பண்ணேன். ஏன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பையஸ் ப்ரெஷர் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல மட்டும் ஒரு செல்லர் வந்திருக்கான். ஆனால் அவனும் இப்போ ஸ்ட்ராங்காக வரமாட்டான். ஸோ அகெயின் பையர் தான் போவான். இந்த லெவல்ஸ் எல்லாம் உடச்சி மேலே போவான்னு நான் வந்து லொஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக $200 வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் அப்டேட். பார்ப்போம் நமக்கு இந்த ட்ரேடு வந்து ப்ராஃபிட் லெவலாக லொஸ்ல முடியுதானே. நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த கெண்டலும். ஏன்னா வந்து 4 பையர்ஸ் வந்து இதில் ஒரு செல்லர் வந்திருக்கானா. எகெயின் இவனுக்கு ஈக்குவலாக இவன் போவான்னு நான் அப்டேட் ப்ளேஸ் பண்ணேன். பார்ப்போம். இந்த ட்ரேடு எனக்கு ப்ராஃபிட் தான். ஏன்னா செல்லருக்கு ஈக்குவலாக பையரும் வந்துட்டான். நான் லொஸ் பண்ண அமௌண்ட்டையும்
ரெக்கவரி பண்ணிட்டேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இன்னும் 2 ட்ரேடில் வந்து நம்மளோட டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். 100 to 500. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். வேறு அசெட்டில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் இந்த கரன்சியில் நெக்ஸ்ட்டு டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, நான் ஏன் இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் ப்ளேஸ் பண்ணேன்னா, இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேண்டில் வந்துல நிறைய செல்லர்ஸில் ப்ரெஷர் இருக்குது. இவ்வளோ தூரம் கொண்டு போனவன் இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு லாஸ்ட்டுக்கு பொடியை வந்து இங்கே கொண்டு முடிச்சிருக்கான். ஏன்னா இதில் விற்க வச்சுக்கிறான். ஏன்னா இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ்ட ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நான் வந்து இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு ஒரு டவுன் ட்ரேட் தான் போகணும். $100 டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பார்ப்போம் நமக்கு இந்த ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டில் முடியாது, ரெஸ்ட்டில் முடியுதான்னு. ஓகே, எனக்கு இந்த ட்ரேட் ப்ராஃபிட் தான். நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ்ட ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த கேண்டில் வந்து $100 டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். எனக்கு வந்து இது ப்ராஃபிட் தான். இன்னும் 1 ட்ரேட் நம்ம எடுத்தோம்னா நம்ம டார்கெட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். நம்ம இந்த கரன்சியில் ட்ரேட் எடுக்கலாம். சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்துருச்சு இந்த கேண்டில். ஓகே, பார்க்கலாம். நமக்கு நெக்ஸ்ட் ட்ரேடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உடச்சிட்டேன் அந்த இடத்த. ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட்டு அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன். ஏன்னா பையர்ஸ் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. பார்ப்போம் நமக்கு இந்த ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டில் முடியாது, லாஸில் முடியுதுன்னு. ஏன்னா இது வந்து சப்போர்ட் லெவல். ஆனால் இந்த கேண்டில் வந்து நல்லா ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. ஸோ நான் அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். நமக்கு வந்து இந்த ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டில் முடியாது, லாஸில் முடியாது பார்க்கலாம். ஓகே, எனக்கு வந்து இந்த ட்ரேடு ப்ளஸ் தான். ஏன்னா வந்து இந்த இடத்த வந்து நல்ல ஒரு செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக உடச்சிட்டான். நெக்ஸ்ட்டு வந்து நான் மார்டிங்கில் ப்ளேஸ் பண்ணுறேன். நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன். இந்த இடத்த ஃபுல்லாகவே உடச்சிட்டான். நெக்ஸ்ட்டு அப்போ ஒன்று நான் வந்து இந்த இடத்துல $300 அப்டேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நல்ல கன்ஃபர்மேஷன், நல்லா ஸ்ட்ராங்காக உடச்சதால
இந்த இடத்துல வந்து ஒரு பையர் வருவான்னு நான் $300 அப்ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நான் லொஸ் பண்ண அமௌண்ட்டை ரெக்கவரி பண்ணுற மாதிரி பார்ப்போம். நமக்கு இந்த ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டில் முடியுதா லொஸில் முடியுதான்னு. ஓகே, இந்த ட்ரேடு வந்து எனக்கு ப்ராஃபிட் தான். 3 ட்ரேட் அப்ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். நான் லொஸ்ஸான அமௌண்ட்டையும் ரெக்கவரி பண்ணுற மாதிரி. பட் எனக்கு நான் லொஸ்ஸை ரெக்கவரி பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டேன். இந்த கேண்டிலுக்கு ஈக்குவலாக பையர் ஸ்ட்ராங்காக வந்துட்டான். ஸோ இது மாதிரி தான் நான் அனலைஸ் பண்ணிட்டு எடுக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு இது மாதிரி சிக்னல்ஸ் வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். அண்ட் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மணி மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ட்ரேட் பண்ணவே முடியாது. ஸோ நீங்களும் ஒரு ட்ரேடர் ஆகணும், ட்ரேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் மினிமம் டெபாசிட் வந்து $100 டெபாசிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பெர் டேக்கு மணி மேனேஜ்மெண்ட் படி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா வந்து இந்த கோடெக்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம கேம்லிங்காக யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஒரு பிஸ்னஸ், ஒரு ட்ரேடிங், ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறோம். ஸோ நமக்கு வந்து மணி மேனேஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து எவ்வளோ தான் பெரிய ஆன்லைஸாக இருந்தாலும் ஒரு ட்ரேடுக்கு 1% ஆஃப் அமௌண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம லொஸ் பண்ணாலும் இப்படி ஈஸியாக ரெக்கவரி பண்ணி ப்ராஃபிட்டும் பண்ண முடியும். எல்லா ட்ரேடும் காம்பவுண்டிங்னு அது கிடையாது. நீங்கள் காம்பவுண்டிங் ட்ரை பண்ணிங்கன்னா அது 1 ஸ்டெப் லொஸ் ஆனாலும் அவனோட மொத்த அமௌண்ட்டு போயிடும். ஸோ ட்ரேடிங்கை வந்து பிஸ்னஸை பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல்.